வணக்கம் நண்பர்களே. இப்போது இந்த பதிவில் நான் கேட்குற கேள்வி அடுத்த பல தலைமுறைகளுக்கும் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். முதலில் ஒரு கருத்தை நான் சொல்லிவிடுகிறேன். ஷிர்டி பாபா என்று அழைக்கப்படுகிற அந்த மகானுடைய தீவிர பக்தன் நான், தீவிரமான ஃபாலோயர் நான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னுடைய கேள்விகள் எல்லாம் ரொம்ப சிம்பிள். இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. தர்கா, மசூதி இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நான் அறிந்த வரையில் தர்கா என்றால் இறந்தவர்களுடைய சமாதியை வணங்கும் இடம். அந்த இறந்தவர்களுடைய ஆன்மாவின் வழியாக இறைவனிடம் நம் பிரார்த்தனையை கொண்டு செல்கிறோம். அல்லது இறந்தவர்கள் அந்த இறந்து போனவர்கள் வழியாக இறைவனுக்கு நம் பிரார்த்தனையை செலுத்துகிறோம். இப்படி அர்த்தம்தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. தவறாக இருந்தால் மன்னிக்கவும், தெளிவுபடுத்தவும். 2 வார்த்தையில் நான் முடிச்சுக்கிட்டேன். இப்போ திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிறது மசூதியா தர்காவா? தர்கா, மாற்று கருத்து இல்லை. நான் அப்படி நினைக்கிறேன். அது மசூதி இல்லை, தர்கா. ரைட். இப்போ அடுத்த கேள்வி எங்கே வருதுன்னா, நான் தீவிர பக்தனாக நான் வழிபடக்கூடிய ஷிர்டி பாபா இருக்கக்கூடிய அந்த சமாதியை நான் உட்பட அனைவரும் கோயில் என்று தான் அழைக்கிறோம். ஷிர்டி பாபா கோயிலுக்கு போனீங்களா? ஷிர்டி பாபா தரிசனம் பண்ணிங்களா? பாபா கோயிலுக்கு போயிருக்கீங்களா? இப்படித்தான் கேட்குறாங்க. இதுதான் நடைமுறை வழக்கத்தில் இருக்கும் ஒரு பழக்கம். எனும் பொழுது ஒரு தர்காவை கோயிலாக வணங்கக்கூடிய இந்த தேசத்தில் தர்கா, மசூதி என்ற 2 பெயர்களில் அந்த வழிபாட்டு தலங்கள் அழைக்கப்படும் பொழுது, திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் அந்த வழிபாட்டு தலம், இஸ்லாமிய வழிபாட்டு தலம், ஏன் தர்கா முஸ்லீம் என்ற சர்ச்சைக்குள் சிக்கிக்கொள்கிறது? இப்போ தர்கானா இறந்து போனவருடைய சமாதின்னு சொன்னோம். அப்போ இறந்து போனவர் யார்? அப்படி இறந்து போனவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு வரலாறுன்னு ஒன்று இருக்கும். இப்போ இந்த இடத்துல தான் அங்கே திருப்பரங்குன்றத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்குமான கருத்து வேறுபாடே அல்ல. யாரோ ஒருத்தர் இதை கிளப்பி விட்டு அதில் ஆதாயம் காண பார்க்குறாங்க. நிச்சயமாக அரசியல் காரணம் மட்டுமல்ல, மத ரீதியான உணர்வை தூண்டக்கூடியதும் இங்கே இருக்குது. தன்னை அறியாமல் மத ரீதியான அந்த உணர்வுகளுக்கும் சிலர் சிக்கிக்கொள்கிறார்கள். என்னுடைய கேள்விகள், இந்த பதிவில் இருக்கும் கேள்விகளுக்கு நிச்சயமாக இஸ்லாமிய சகோதரர்கள் பதில் சொல்வார்கள் என்று நம்புகிறேன்.